கர்த்தருடைய வருகைக்கு அடுத்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்தவங்கள்லேயே எல்லா மனிதர்கள் அத்தனை பேர்களிலும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறவர். இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற யாருமே திரும்பி வருவேன்னு சொன்னதே கிடையாது. அப்படி திரும்பி வருவேன்னு சொன்ன ஒரே ஒருத்தர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆகவே நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவர் அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது திருச்சபை. திருச்சபையைத்தான் எடுத்துக்கொண்டு போகும்படி கர்த்தர் வரப்போகிறார். முதலாம் முறை இயேசு வந்தபோது இந்த உலகத்திற்கு பாவ மன்னிப்பு வந்தது. இரண்டாம் முறை வரும்பொழுது இந்த உலகத்திலிருந்து சபை மீட்கப்பட போகிறது. சபை ஸ்தாபிக்கும்படி வந்தார். இப்பொழுது அதை கொண்டு போகும்படி வரப்போகிறார். எனவே நாம் அந்த வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக அதற்கான காரியங்களை நாம் மட்டும் மாத்திரமல்ல ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துவதற்கான வேலையும் நமக்கு இருக்கிறது. நாம் ஆயத்தப்பட்டு ஒருத்தரை ஆயத்தப்படுத்த வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த இயேசுவினுடைய வருகை எவ்வளவு சமீபம், அதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த 3 நாட்களும் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான உபதேசங்களில் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 20% அவருடைய இரண்டாம் வருகை குறித்து இருக்கிறது, திரும்பி வருவதை குறித்து இருக்கிறது. அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே நாம் இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்காக ஆயத்தப்பட்டவர்களாயும் காணப்பட வேண்டும். அவர் வருகிறார் என்று அறிந்து அதற்கான ஆயத்த பணிகளில் நாம் ஈடுபடுகிறவர்களாய் பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசித்து அதற்கான சில காரியங்களையும் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். மத்தேயு 24:3 அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் ஒலிவமலையில் தனித்திருக்கையில் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதிலைத்தான் இந்த முதலாம் நாளிலே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 3 நாட்களும் இந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் இன்னைக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு சிறு ஜெபத்தை செய்து இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஸ்தாபித்ததற்கும் உண்டாக்கினதற்கும் 33 ஆண்டு காலம் இந்த ஊழியங்களை நடத்தி கொண்டு வந்த காரணத்தையும் நீர் வெகு சீக்கிரத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்த போகிறீர். ஆண்டவரே, இவர்களை ஏன் வேறு பிரித்தீர், ஏன் கொண்டு வந்தீர், இந்த கனமான ஊழியத்தை ஏன் கொடுத்தீர், இதன் மூலமாக வந்திருக்கிற பலன்கள் அத்தனையும் உம்முடைய வருகையிலே அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்ற வாக்கு தத்தத்தின்படி இந்த ஊழியத்துக்கும் நீர் தரப்போற தயவுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் இந்த 3 நாட்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசுவீராக, இடைபடுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் உம்முடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லி சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். இந்த வசனத்தில் 2 கேள்வி இருக்கிறது. ஒன்று, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, 2, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன. இந்த முதலாம் நாளிலே நாம் அவருடைய வருகைக்கான அடையாளங்களைத்தான் பார்க்க போகிறோம். இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் வரிசை கிரமமாக பதில் சொல்லிக் கொண்டே வருகிறார். 3 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் முதலாவது கேள்விக்கான பதிலை சொல்லுகிறார். அதாவது அவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்கள். இயேசுவின் வருகை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது, இயேசுவினுடைய முதலாவது வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், இன்று வரைக்கும் உலகத்தில் வந்த எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு கனம், எப்பேற்பட்டவர்களுக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால்,
இந்த உலகத்தின் சரித்திரத்தையே ரெண்டாக பிரிக்கக்கூடியது அவருடைய முதலாம் வருகையாக இருந்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய மொத்த சரித்திரத்தையும் ரெண்டாக பிரிக்கக்கூடியதான அந்த மாபெரும் காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை செய்தது. அதே போல் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் அதை காட்டிலும் மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறது. இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய காரியத்தை இந்த இரண்டாம் வருகை செய்ய போகிறது. அதனால தான் அந்த கேள்வியை சீஷர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னவென்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்னால் இந்த உலகமானது, இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சபையை எடுத்துக்கொண்டு போன பின்னால் இந்த உலகமானது இதுவரைக்கும் சந்தித்திராத உபத்திரவங்களையும் இதுவரைக்கும் சந்தித்திராத கொடுமைகளையும் அதற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தையும் பேரழிவையும் இந்த உலகம் சந்திக்க போகிறது. அப்படி ஒரு மகா பெரிய அழிவுக்கு முன்பதாக இந்த ஜனங்களை மீட்க வேண்டும் என்கிறதான ஒரு மிகப்பெரியதான ஆசையில்தான் இயேசுவின் இரண்டாம் வருகை சம்பவிக்க போகிறது. அதற்கான மிக முக்கியமான வேலையைத்தான் உங்கள் கையிலும் என் கையிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு புறம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் பல இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. இயேசு சுகம் கொடுத்தார், இயேசு விடுதலை கொடுத்தார், இயேசு ஆசீர்வதித்தார், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், அத்தனையும் உண்மை. ஆனால் அது மாத்திரம் அல்ல, அதோடு கூட நம்முடைய இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான உறவு முடிந்து விடவில்லை. நான் பெற்ற இந்த சந்தோஷம், நான் பெற்ற இந்த விடுதலை, நான் பெற்றதான இந்த சுகம், நான் பெற்றதான இந்த ஆசீர்வாதம் என்னை போல இருக்கிற அநேகருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பது என்பது மத பிரச்சாரம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வது என்பது இந்த உலகத்திற்கு நன்மை பயக்க வைக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான செய்தி. அது நம்மேல் விழுந்ததான கடமை. நாம் எப்பேற்பட்டாவது அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். காரணம், இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு பிறகு அதை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை, சொல்லுவதற்கு ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கேட்க ஆசைப்பட்டாலும் அப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்காது. எனவேதான் இந்த இருக்கிற இந்த குறுகிய காலத்தில் சொற்ப நேரத்தில் நாம் இயேசுவை குறித்து மிக வேகமாக அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நாம் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். இந்த உலகத்தில் வரப்போகிறதான மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் பேரழிவுகளுக்கும் நாம் இந்த ஜனங்களை தப்புவிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு வழி இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார் என்பது ஏதோ சாதாரண வழி அல்ல. வரப்போகிற மிகப்பெரிய பேரழிவிற்கு ஜனங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வழி. அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. நானே வழியும் என்று சொன்னார், நானும் வழி என்று சொல்லவில்லை. நானே வழியும், அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள். காரணம், இயேசு இன்னைக்கு அநேகர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இன்னுமா இயேசு வருகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? 2000 வருடத்திற்கு முன்பதாக சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்குமா, வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார்கள். 2000 வருடங்கள் அல்ல, அவர்களுடைய கூற்றுப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ மில்லியன் வருஷத்திற்கு முன்பாக உண்டான சூரியனிலிருந்து இப்பொழுது வரைக்கும் காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் நம்புகிறார்கள். எத்தனையோ மில்லியன் வருஷத்திற்கு முன்பதாக சந்திரனிலிருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. அதை அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் கணக்கின்படி நான் சொல்லுகிறேன். ஆனால் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு சொன்ன காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் நடக்குமா என்று கேட்கிறார்கள். இயேசு ஏற்படுத்தி விட்டு போன சபையும் இயேசு ஏற்படுத்தி விட்டு போன ஊழியக்காரர்களும் தொடர்ச்சியாக 2000 வருடம் இந்த பூமியிலே இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசுவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அந்த முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அவர்கள் ஆரம்பித்தார்கள், கர்த்தருக்கு சித்தமானால் அதை முடிக்கிற காலகட்டத்திலே நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அந்த பொறுப்பை கர்த்தர் நம் கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லப்பட்ட அடையாளங்களில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை இயேசு தெள்ளம் தெளிவாக சொல்லுகிறார். ஒவ்வொன்றும் அவர் சொல்லியபடி துல்லியமாக ஒரு பிசிறு இல்லாமல் மிக துல்லியமாய் நிறைவேறுகிறது. அந்த 7 அடையாளங்களையும் நான் வரிசைப்படுத்தி அவைகள் எப்படி நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த முதலாம் நாளிலே பார்க்க போகிறோம்.
இயேசு சொன்ன மிக முக்கியமான அடையாளங்களில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 4வது வசனம், உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சித்தவர்கள் ஏறக்குறைய 3000 4000 பேர் வரைக்கும் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் அப்படி ஜனங்களால் வஞ்சிக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர். இவர்கள் ஜனங்களை அநேக ஜனங்களை வஞ்சித்தவர்கள். இவர்கள் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் உட்கார்ந்து செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உலகளாவிய 18 பேர் தன்னை இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே அதிகமாக தன்னை இயேசு என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றின நம்பர் 1 மனிதன் அப்படின்னு சொல்வார்கள். இவர்தான் அதில் டாப் லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிறார். இவருடைய பெயர் விசாரியன் என்பதாகும். இந்த விசாரியன் செர்பியா தேசத்தில் பிறந்தவர். இவர் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளாக வாழ்ந்தவர். அவர் ஏறக்குறைய சில ஆண்டுகள் இருந்துவிட்டு அதற்கு பிறகு அவருக்கு வேலை போய்விட்ட பிறகு ஒரு நாள் திடீரென்று தன்னை இயேசு என்று காட்டிக்கொண்டார், இயேசு என்று அறிவித்துக் கொண்டார். அறிவித்தது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களை நம்ப வைக்கக்கூடிய சித்து வேலைகளை அநேகரை செய்தாய், அநேக காரியங்கள் செய்து ஜனங்களை நம்ப வைத்தார். இப்பொழுது இந்த விசாரியன் என்று சொல்லக்கூடியதான மனிதன் ரஷ்யா தேசத்தில் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். காரணம் ஜனங்களை ஏமாற்றினதற்காக. இவர் மாத்திரமல்ல, இவரை போல் ஏறக்குறைய 18க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள், 3000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள், 18க்கும் மேற்பட்டவர்கள் இப்பொழுது உயிரோடு கூட இருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான முதலாம் அடையாளம் என்று சொல்லி வெறும் அடையாளமாய் மட்டும் இதை கடந்துவிட்டு போய்விட முடியாது. இந்த கடைசி காலத்திலே ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் எல்லா புறத்திலும் இருக்கிறார்கள், எல்லா பக்கத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதில் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி. இதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் 3000 பேர் வந்திருக்கிறார்கள், இதுவரைக்கும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக தன்னை இயேசு என்று சொல்லி இருக்கிறார்கள். அதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், வந்தவர்களில் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட தன்னை அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி என்று சொல்லியோ, அல்லது மிகப்பெரிய ஒரு அறிவாளர் சாக்ரட்டிஸ் என்று சொல்லியோ, கன்ஃபியூசியஸ் என்று சொல்லியோ, அல்லது மிகப்பெரியதான புரட்சியவாதிகள் காஸ்ட்ரோ என்று சொல்லியோ வரவில்லை. எந்த தலைவருடைய பெயரையும் இவர்கள் சொல்லவில்லை, எந்த ஒரு மத தலைவர் பெயரையும் சொல்லவில்லை. இவர்கள் அத்தனை பேரும் சொன்ன ஒரே ஒருத்தருடைய பெயர் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். இது எதை காட்டுகிறது தெரியுமா? அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு கௌரவமான பெயர் தேவைப்படுகிறது, ஒரு பழுதில்லாத பெயர் தேவைப்படுகிறது, ஒரு மாசில்லாத பெயர் தேவைப்படுகிறது, குற்றமில்லாத ஒருத்தருடைய பெயர் தேவைப்படுகிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரே ஒரு பெயர் உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு பெயர் என்பதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தவிர இத்தனை குற்றமில்லாமல் வாழ்ந்த ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அவர் ஒருவர் மாத்திரமே. அதனால்தான் இயேசு தெளிவாய் சொன்னார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? அவர் கேட்ட அடுத்த வார்த்தை, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஒரு மனிதன் தான் வாழுகிற காலத்தில் தன்னை பரிசுத்தன் என்றும் என்னிடத்தில் குற்றமில்லை என்று சொல்லி அங்கிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே சொல்லுவானால், உடனில் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் எழும்பி ஒரு காரியத்தை சொல்வார்கள், உன்னிடத்தில் இந்த குற்றம் உண்டு, நீ இவ்வளவு பாவம் செய்கிறாய் என்று. அதுவும் இது மீடியா காலம். ஒரு மனிதனை குறித்து உடனடியாக மீடியாவில் ஏற்றிவிட முடியும். அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் 2000 வருஷம் ஆயிற்று, இன்னும் இயேசுவின் மேல் குற்றம் சொல்லவோ, இயேசுவை பழுதாக சொல்லவோ, இயேசுவினிடத்தில் ஒரு பாவம் இருக்கிறது என்று சொல்லவோ ஒரு மனிதனும் எழும்பவில்லை, ஒரு குற்றச்சாட்டும் எழும்பவில்லை என்றால், அப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. வந்தவர் அவரே, இருந்தவர் அவரே, இருப்பவர் அவரே, வரப்போகிறவரும் அவரே. அவரை தவிர அப்படிப்பட்டதான ஒரு தேவனை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய 18வது வயதிலே ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பதாக இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்தவன் நான். இயேசுவை மாத்திரமல்ல, கடவுளுடைய நம்பிக்கையே இல்லாமல் இருந்ததான ஒரு மனிதன் நான். அப்படிப்பட்டதான இருந்த காலகட்டத்திலே ஒரு மனிதன் மூலமாக இயேசு என்னை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தின் காரியத்தை என்னிடத்தில் சொன்னார். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் அந்த மனிதன் இடத்திலே சொல்லும் பொழுது என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது, இந்த இயேசுவை குறித்து இவ்வளவு சொல்லுகிறாரே, காரணம் அந்த இயேசுவை பற்றி சொன்னவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் சொன்னவர் ஒரு மாற்று மதத்தினர். அவர் இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்தவர்.
அதிகமாய் படித்தவர். அவர் அவருடைய வாலிப பிராயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய இருதயத்தில் ஓடினதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த இயேசுவை எப்படி இந்த மனிதன் இவ்வளவு பேசுகிறான், எப்படி இவன் இவ்வளவு அறிந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த மனுஷன் மத்தியிலே உட்கார்ந்து அநேக காரியங்களை கேட்க தொடங்கினேன். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை நாடத் தொடங்கினேன். திருச்சபைக்கு சென்றேன், வேதத்தை வாசிக்க தொடங்கினேன். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சுயசரிதை தெரிய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவோடு இந்த 30 ஆண்டு காலம் என்னுடைய பிரயாணம், ஏறக்குறைய 32 ஆண்டு காலம் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு 32 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 32 ஆண்டு காலத்தில் நான் சொல்லுவேன், இந்த இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இந்த 32 ஆண்டு காலமும் அவர் என்னை தூக்கி சுமந்திருக்கிறார். எத்தனையோ முறை நான் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன், ஆனால் ஒரு முறை கூட இயேசு என்னை வேண்டாம் என்று சொன்னதே கிடையாது. இன்றைய வரைக்கும் இயேசு என்னை தன் தகப்பனை போல பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு தெய்வத்தை முதலாக நான் சந்தித்ததை நான் இன்றும் சந்தோஷமாய் நினைவு கூறுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து, இந்த இயேசுவை தவறான மனிதர்களே அவருடைய பெயரை யூஸ் பண்ணுகிறார்கள் என்றால் நல்லவர்கள் நாம் எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். இன்று இந்த மேடையில் நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன், சொல்லுகிறேன், சாட்சி கொடுக்கிறேன், பல இடங்களுக்கு போகிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், இயேசு என்னிடத்தில் வந்து நீ என்னை குறித்து சொல்லு என்று சொல்லி எந்த விதத்திலும் சொல்லவில்லை. ஒன்றே ஒன்று எனக்கு மாத்திரம் தோணுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவரை பற்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாய் இருக்கிறது. காரணம், அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் வேறு ஒன்றையும் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்றை செய்ய முடியும், அவரை குறித்து நான் எல்லா இடங்களிலும் சொல்ல முடியும். அவர் நல்லவர் என்று சொல்லி, அவர் திரும்பி வருகிறவர் என்று சொல்லி, இயேசு அவ்வளவு நல்லவராகவே இருக்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் அந்த ஒரு நல்லவருடைய பெயரை பயன்படுத்தி, ஆனால் இவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் இங்க இருக்கிறவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருந்தாலும் இயேசுவை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றக்கூடியவர்களும் வருவார்கள். இவர்கள் தங்களை ஏமாற்றுவதற்கு பல காரியங்களை, யுக்திகளை கையாளுவார்கள். இந்த கடைசி காலத்தில் அது நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று, நீங்கள் அப்பியரன்ஸில் ஏமாந்து போகிறீர்கள். அதாவது பார்வைக்கு இயேசுவை போல இருக்கிறவர் என்று சொல்லி நீங்கள் ஏமாறுகிறீர்கள். எப்படி? இந்த மனிதனை பாருங்கள். இவரை ஏன் இயேசுவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவருடைய அப்பியரன்ஸ், அதாவது அவர் தோற்றத்திற்கு, பார்ப்பதற்கு இயேசுவை போல இருக்கிறார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதுவரைக்கும் இயேசுவினுடைய ஒரிஜினல் புகைப்படமோ, இயேசுவை குறித்து வரையப்பட்டதான எந்த ஒரு சித்திரமோ, இயேசுவை குறித்ததான அவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதான எந்த ஒரு சிலையோ இன்னைய வரைக்கும் பூமியில் கிடையாது. இயேசு எப்படி இருப்பார் என்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்ததான ஒரு தெய்வன். அவருடைய எந்த ஒரு உருவத்தையோ, சிலையையோ, சிற்பத்தையோ விட்டு போகவில்லை. அதற்கான எந்த அடையாளம் அகழ்வாராய்ச்சியிலேயோ வேற எதிலேயோ கிடைக்கவும் இல்லை. ஆனால் இன்று ஒரு சிலர் இயேசு இப்படி இருந்திருப்பார், இயேசு அப்படி இருந்திருப்பார் என்று சொல்லி கற்பனையாக அவருடைய உருவத்தை ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டு காலமாக பயன்படுத்தி இப்பொழுது இயேசுவை வஞ்சிக்கிற வேலைகளில் அது ஈடுபடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு முதலாவது இதுதான் காரணம். அதனால தான் நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வரும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடியதான முதலாவது ஒரு ரிக்வெஸ்ட், ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னவென்று சொன்னால், உங்கள் வீடுகளிலே இயேசுநாதருடைய புகைப்படமோ, சிலையோ அல்லது சித்திரமோ ஏதாகிலும் இருந்தால் தயவு செய்து அதை அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லுகிறோம். காரணம், நாங்கள் இயேசுநாதரை கனவீனப்படுத்துகிறோம் என்று அல்ல, நீங்கள் தவறான ஒருத்தருடைய புகைப்படத்தை இயேசு என்று நினைத்து உங்கள் வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தவறான ஒரு மனிதனுடைய சிலையை உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீர்கள். இயேசு இப்படித்தான் இருப்பார் என்று எந்த இடத்திலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் எந்த இடத்திலும் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவுக்கும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் பார்க்கிற சித்திரங்களில் இருக்கிற இயேசுவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீடுகளிலே தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் ஒரு மனிதரை பார்க்க சென்றிருந்தோம். அந்த வீட்டிலே ஒரு பெண் இப்படிப்பட்டதான ஒரு அலக்களிப்பு, அதாவது பிசாசினால் பாதிக்கப்பட்டதான ஒரு காரியத்தை அடைந்திருந்தார். அவரிடத்தை பார்க்க சென்றிருந்த போது அவளை அந்த ஊழியக்காரர், என்னோடு கூட வந்திருந்த ஒரு மனிதர், அவளை டெலிவரன்ஸ், அதாவது விடுதலைக்காக ஒரு ஜெபம் செய்தார். அவளுக்குள்ள இருந்து அந்த பிசாசு புறப்பட்டு நேராக போய்
அங்கே இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தின் பக்கத்தில் அது விழுந்து விட்டது. அப்பொழுது எழுப்பி அந்த மகளை கேட்டோம், நீ ஏன் இங்கே வந்து விழுந்தாய், ஏன் நாங்கள் வேற ரூம்ல ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், நீ இங்கே வந்து ஏன் விழுந்த என்று கேட்டபோது அந்த பெண் சொன்னதானது, இது இயேசுநாதர் சிலை அல்லவா, நான் டெய்லி இதை கும்பிட்டு கொண்டிருப்பேன் என்று சொல்லி. இங்கேதான் பிரச்சனை வருகிறது. இயேசுநாதர் சிலையிலும் இல்லை, இயேசுநாதர் சித்திரத்திலும் இல்லை, இயேசுநாதர் உயிரோடு கூட நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை உள்ளே விட்டு விட்டு நீங்கள் வெளியே தேடுகிறீர்கள். அதனால தான் அவரை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னைக்கு நம் நாட்களில் அநேகர் இந்த தவறை செய்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நான் கையில் வரையப்பட்ட சித்திரத்திலேயோ சிலையிலேயோ வாசம் பண்ணவில்லை என்று இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு அன்பாகவே ஒரு சகோதரனாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால், இயேசுவை குறித்தோ அல்லது அந்த காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை தயவு செய்து ரிமூவ் பண்ணிவிடுங்கள். பல நேரங்களிலே உங்களுடையதான ஆசீர்வாதத்திற்கு அது தடையாய் கூட இருக்கக்கூடும். இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து உங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள். இரண்டாவது, இவர்களெல்லாம் வஞ்சிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இரண்டாவது செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அவர்கள் மூலமாக நடக்கக்கூடியதான கிரியைகள், அதாவது அற்புதங்கள், அடையாளங்கள். இந்த அற்புத அடையாளங்களை இவர்கள் செய்கிறார்கள். இதை பார்த்து இந்த ஜனங்களும் நம்புகிறார்கள். நம்பி ஓ இவர்தான் இயேசு என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அற்புத அடையாளங்களை இயேசு கிறிஸ்து மாத்திரம் செய்ய மாட்டார், அவரும் முடியும். அநேக பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும் என்று வேதத்தில் இயேசு ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த அற்புத அடையாளங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவையோ அல்லது அற்புத அடையாளங்களை வைத்து இந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களையோ நிர்ணயிக்க கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் அப்படி வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இயேசுவின் பெயரை வைத்துக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நன்றாய் கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களை அற்புத அடையாளங்களை கொண்டு கவனிக்க வேண்டுமா என்றால் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த மரத்தை கனிகளால் அறியலாம் என்று சொல்லி. இன்னைக்கு அற்புத அடையாளங்களை கொண்டு ஏமாந்து ஜனங்கள் அநேகர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி இயேசு கிறிஸ்துவை விட்டே போகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அது இவர்கள் மேல் உள்ள தப்பு. அற்புத அடையாளங்களை கண்டவுடன் இவர்கள் உடனடியாக ஃபெல்ட் ஆகி விடுகிறார் அல்லது இவர்கள் நம்பி விடுகிறார். இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், அற்புத அடையாளங்கள் என்பது தேவைப்படுகிறவர்களுக்காக செய்யப்படுவது. இயேசுவின் காலத்தில் அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது. மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள், பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள், கேட்க முடியாதவர்கள் கேட்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார், பேச முடியாதவர்களை பேச வைத்தார். எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார், இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அதையெல்லாம் தேவைகளுக்காக செய்யப்பட்டது. அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு அது தேவை இருந்தது, அதனால் செய்யப்பட்டது. ஆனால் இன்று தேவைக்காக செய்யப்படுகிற அற்புதங்களை விட பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, தான் ஒரு பெரிய ஊழியர் அல்லது தான் ஒரு பெரிய ஆள் என்று நிரூபிப்பதற்காக அற்புத அடையாளங்கள் செய்யப்படுகிறது. அதை இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் பெயரிலே செய்யக்கூடியவர்கள் வருகிறார். நீங்கள் அதை கண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஆகையால் அதோ அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள், வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று மத்தேயு 24:24 இயேசு சொல்லுகிறார். அற்புத அடையாளங்களை வைத்து ஏமாறாதிருங்கள். அதுவும் விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் சபைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் தலைமுறையாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற விசுவாசிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசிகள் நீங்கள் அற்புதங்களை பெறுகிறவர்கள் அல்ல, வேதத்தின்படி விசுவாசிகள் அற்புதங்களை செய்கிறவர்கள் என்று சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களை பார்த்து ஓடுகிறபடினாலே வஞ்சிக்கிறவர்கள் வந்து உங்களை வஞ்சிக்கிறார்கள். விசுவாசிகளுக்கு தயவு செய்து இந்த கடைசி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காரியங்களிலே வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேகர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் போது வேதத்தோடு கூட அவர்கள் வாழ்க்கை ஒத்து போகிறதா என்று பாருங்கள். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் வசனமும் ஒழுங்காக இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள். அவர்கள் சொல்லுகிற இயேசுவும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இயேசுவும் ஒன்றாக இருக்கிறது என்று பாருங்கள். அதை விட்டுவிட்டு
வெறும் அவர்கள் பேசுவது ஒன்று வாழ்வது ஒன்றாக இருக்குமானால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்டதான மீடியாலாம் இல்லை. அன்னைக்கு யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஊழியர்களை கண்டுபிடிப்பதற்கென்று சில வழிமுறைகளை வைத்திருந்தார். அந்த வழிமுறைகளில் ஒன்றை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், அது இப்பொழுதுக்கும் பொருந்துவது, இப்பொழுதுக்கும் அது பொருந்துகிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் யாராவது திடீரென்று சபைக்கு வந்து நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் அப்போஸ்தலராக இருக்கிறோம், நாங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சபைக்கு வந்தால் அவர்களை கண்டுபிடிப்பது எப்படி என்பதற்கு அவர்கள் வழிமுறை வைத்திருந்தார்கள். எப்படி தெரியுமா? அவர்களை பிரசங்கம் பண்ண சொல்வார்களாம். பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் எழும்பி இயேசுவை குறித்து பேசும் பொழுது அவருடைய பிரசங்கத்தில் ஒரே ஒரு இடத்திலாவது இம்மைக்குரிய காரியங்கள், அதாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையோ அல்லது பணத்தையோ தங்களுடைய சுய தேவையையோ ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக தங்களை பற்றி அவர்கள் மத்தியிலே சொல்லி பணம் சம்பாதிக்கிற காரியத்தை ஏதாவது செய்தார்களானால் அவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல என்பதை அவர்கள் தெளிவாக கருதி வைத்திருந்தார்கள். அதுதான் ஆதி காலத்தில் ஊழியர்களை கண்டுபிடிப்பதற்காக வைக்கப்பட்டதான மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களுக்கு அதை இப்பொழுதும் சொல்லுகிறேன். இயேசுவின் பெயரிலே வருகிறவன் உங்களிடத்தில் ஆதாயத்தை தேட மாட்டான். இயேசுவின் பெயரிலே வருகிறவன் உங்களை வஞ்சிக்கத்தக்கதாய் பேச மாட்டான். இயேசுவின் பெயரிலே வருகிறவன் இம்மைக்குரிய காரியத்தை குறித்து பேச மாட்டான். இயேசுவின் பெயரிலே வருகிறவன் மறுமைக்குரியதை பற்றி பேசுவான். இயேசுவின் பெயரிலே வருகிறவன் உங்களை பரலோகத்துக்கு போவது என்பதை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பேசுவார்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு மிக தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார், கடைசி நாட்களில் அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னபடி முதலாவது அடையாளம், அநேகரை வஞ்சிக்க கூடியதான மிக முக்கியமான அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கவர்ச்சிகரமான வார்த்தைகளையும் நம்பாதிருங்கள். வருகிறவர்கள் எல்லோரும் இயேசுவின் பெயரிலே வருகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் என்றும் அர்த்தமல்ல. அதனாலதான் ஒரு திருச்சபையை ஏற்படுத்துகிறோம். அந்த திருச்சபையிலே ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனை வைக்கிறோம். அங்கே நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக திருச்சபை இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நீங்கள் இப்படிப்பட்ட வருகிறவர்களோடு கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கும் போது நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். அதனால்தான் நாங்கள் அடிக்கடி வசனத்தை ஒன்று சொல்லுகிறோம். என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். நல்ல ஒரு சபையிலே சேர்ந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஊழியக்காரன் கையிலே அடங்கி இருங்கள். அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். அப்பொழுது இயேசுவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவது பாதுகாப்பான காரியமாக இருக்கும். ஆயத்தப்படுவது எளிதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அநேகர் உங்களை வஞ்சிக்க தொடங்குவார்கள். காரணம், இந்த கடைசி காலத்தில் மக்கள் அநேக பிரச்சனைகளில் இருக்கிறீர்கள், அநேக போராட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மன நிம்மதி இல்லாத காரியங்களையும் சிலர் பயன்படுத்தி அதை பணமாய் மாற்ற அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இயேசு சொன்ன முதலாவது அடையாளம், அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் என்ற தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறிவிட்டது. ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த அடையாளத்துக்கு போக விரும்புகிறேன். இப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது இந்தியாவிலும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட ஒருவர் தன்னை இயேசு என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். பி கேர்ஃபுல். மிக முக்கியமாய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், இன்னும் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். இயேசு ஒரே ஒரு தடவை தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. இனி அவர் ஆவியிலே நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். மாம்சத்தில் யார் வந்து, எப்பேற்பட்டவர் வந்து என்ன அற்புதங்களை செய்து எப்பேற்பட்ட காரியங்களை உங்களுக்கு முன்பாக செய்து காட்டி நான் இயேசு என்று சொன்னால் நம்பாதிருங்கள். ஒரே ஒரு முறை இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் ஆவியிலே அவர் வரப்போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். இது வசனத்தில் இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது. பற்றிக் கொள்ளுங்கள். இதை உறுதியாய் நம்புங்கள். மனிதர்களை எக்காரணம் கொண்டும் இயேசு என்று சொல்லி வருகிறவர்களை நம்பாதிருங்கள். அவர்கள் மூலமாக என்ன அற்புதங்கள் நடந்தாலும் நம்பாதிருங்கள். இரண்டாவது, இயேசு சொன்ன மிக முக்கியமான அடையாளங்கள் இப்பொழுது இந்த 2023 மிக துல்லியமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதை குறித்து இயேசு சொன்னார்?
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது அடையாளமாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இரண்டாவது அடையாளமாக இயேசு சொல்லக்கூடியது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆங்கிலத்தில் வார்ஸ் அண்ட் த ரூமர்ஸ் ஆஃப் த வார்ஸ் என்று இருக்கிறது. அதாவது அதை பற்றினதான வதந்திகள் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி எந்த யுத்தத்தை சொல்லுகிறார்? இயேசு பரமேறி போய் இதுவரைக்கும் பெரிய யுத்தங்கள் என்று சொல்வார்கள். அதாவது வரலாற்றிலே மிகப்பெரியதான உயிர் சேதத்தை ஏற்படுத்திய யுத்தங்களை பெரிய யுத்தம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட யுத்தங்கள் ஏறக்குறைய 4000க்கு மேல் இருக்கிறது. சின்ன யுத்தங்களுக்கு கணக்கே இல்லை, உள்நாட்டில் நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு கணக்கே இல்லை. அப்படியானால் இயேசு எந்த யுத்தத்தை சொல்லிவிட்டு போனார்? எனக்கு இயேசுவின் இடத்துல ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், இந்த வேதத்தை வாசித்த போது நான் கண்டுபிடிச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு இடத்திலும் இயேசு கிட்ட லாங் அகோ, சோ லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை இருக்காது. அதாவது இயேசு சொன்ன அத்தனைக்கு பின்னாடியும் சரித்திர குறிப்பு இருக்கும். இயேசு சொன்ன அத்தனைக்கு பின்னாடியும் ஒரு ஆதாரம் இருக்கும். எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து ஒரு எந்த ஆதாரம் இல்லாமல் மேலோட்டமாக பேசிவிட்டு போன ஒரு விஷயமும் இருக்காது. அவர் பேசுகிற காலத்தில் இஸ்ரவேலிலே யார் ராஜா, ரோமாபுரியிலே யார் ராஜா, யார் அந்த தேசத்தில் கவர்னர், எல்லாம் வேதத்தில் இருக்கும். இத்தனாம் மாசம் இத்தனாம் தேதி இது சொல்லப்பட்டது என்று பழைய ஏற்பாட்டிலேயே குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய வேதத்தில் மிக துல்லியமாய், இந்த ஒரு வேதம் நான் படித்ததில் இவ்வளவு துல்லியமாய் சரித்திரபூர்வமாய் ஆதாரபூர்வமாய் எழுதப்பட்ட வேதம் இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரபூர்வத்தை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு சரித்திரபூர்வமாக எந்த காலகட்டத்தில், எந்த ராஜாவின் காலத்தில், எந்த வருஷத்தில் என்று சொல்லி அத்தனை துல்லியமாக இந்த வேத குறிப்பு இருக்கிறது. அவ்வளவு அழகாக இதில் எதிலையுமே நாம் எந்த காலத்தில் நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த குறிப்பு அப்படியே இருக்கு. எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு சொல்லிவிட்டு வெறும் அந்த எந்த யுத்தம்னு சொல்லாமல் போகவில்லை. அந்த எந்த யுத்தம் யார் யாருக்கு 2 பேருக்கு நடுவில் நடக்கும், அந்த யுத்தத்தில் 2 பகுதியில் யார் யார் இருப்பார்கள், அந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்கள், அந்த யுத்தத்தின் முடிவில் விளைவு என்னவாக இருக்கும், அத்தனையும் குறிப்பாக எழுதி வைத்து போயிருக்கிறார் ஆண்டவர். இப்பொழுதல்ல, ஏறக்குறைய 2000 வருஷத்திற்கு முன்பாக இத்தனை துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைத்த தேவனும், இத்தனை துல்லியமாக தீர்க்க தரிசனம் உடைய புஸ்தகமும் உலகத்தில் வேறெங்கும் இல்லை. அந்த தேவன் இயேசு கிறிஸ்து, அந்த புத்தகம் பரிசுத்த வேதாகமம். இந்த ரெண்டும் தான் அத்தனை துல்லியமானது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலும் நடக்க போகிற ஒரு யுத்தத்தை குறித்து 2000 வருடங்களுக்கு முன்பாக வேதம் எழுதுகிறது. அந்த யுத்தத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், எப்படி நடக்கும் என்பது எல்லாவற்றையும் குறித்து இயேசு குறிப்பாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் யார் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவார்கள், அதிலும் குறிப்பாக 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இஸ்ரவேல் தேசம் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படும் என்று சொல்லுகிறார். கவனியுங்கள், இந்த இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசத்தை குறித்து இப்பொழுது நீங்கள் ஏறக்குறைய 1.5 மாத காலமாக நீங்கள் டிவியிலையும் பேப்பர்லையும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இஸ்ரவேலுக்கும் அவர்களை சுற்றி இருக்கிற நாடுக்கும் நடக்கக்கூடியதான யுத்தத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இஸ்ரவேலை குறித்தும் இஸ்ரவேலுக்கு எதிராகவும் இஸ்ரவேலுக்கு ஆதரவாகவும் பல செய்திகள் வருகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதில் என்ன உண்மை, என்ன நடக்கிறது என்பது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருகிற 2 நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த யுத்தம், இயேசு சொன்ன யுத்தம் எந்த யுத்தத்தை குறிக்கிறது, அதைத்தான் நாம் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசுவானவர் மிக துல்லியமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகி மாக்கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி என்கிறதான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எசேக்கியேல் 39:2 அவன் வடபுறத்திலிருந்து எழும்பி வரக்கூடியவன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
உன்னை வடபுறத்திலிருந்து எழும்பி வர பண்ணி என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு வடபுறத்திலிருந்து மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி. மேசேக் என்பது இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கக்கூடியதான மாஸ்கோ. தூபால் என்பது இஸ்ரவேலுக்கு வடபுறத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இன்னொரு பட்டணம் தூபால். இது ரெண்டுத்துக்கும் தலைமையான அதிபதி என்கிறதான வார்த்தைக்கு மலையாள வேதாகமத்திலும் ஆங்கில வேதாகமத்திலும் ரோஷ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்க இருக்கிற அநேகர் மலையாளம் படிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் கையிலே மலையாள வேதாகமம் இருக்குமானால், அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் வீடுகளிலே மலையாள வேதாகமத்தை வைத்திருப்பீர்களானால் எசேக்கியேல் 38:2 எடுத்து வாசித்து பாருங்கள். அதிபதியாகிய ரோஷே என்கிறதான வார்த்தையை வேதம் சொல்லும். இது இன்று நேற்று எழுதப்பட்டதல்ல. 2500 வருஷங்களுக்கு முன்பாக திரும்பி வரக்கூடிய இஸ்ரவேலுக்கு எதிராக, அதாவது மீண்டும் வரக்கூடிய இஸ்ரவேலுக்கு எதிராக வடபுறத்திலிருந்து மாஸ்கோ தூபால் ஜாதிகளுக்கு தலைமையான அதிபதியாகிய ரஷ்யா புறப்பட்டு வரும் என்பதற்கான முழு விளக்கத்தையும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒருவேளை என் கையில் உள்ள வேதத்தில் இப்படி இருக்கிறது நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் வீடுகளில் நீங்கள் வைத்திருக்கிற வேதத்தை எடுத்து எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை வேதத்தில் நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் 1010வது பக்கத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இருக்கிறது. அங்கே ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் வடபுறத்திலிருந்து எழும்பி வருவார்கள் என்று 1012வது பக்கத்தில் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி இஸ்ரவேல் என்கிற தேசம் ஏறக்குறைய 2000 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கிறது. கவனியுங்கள். இப்படி ஒரு தேசம் சொல்லும் போது இந்த பூமியிலேயே இல்லை. அவர்கள் சிதறடிக்கப்பட்டு எல்லா தேசங்களுக்கும் அடிமைகளாக விற்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். அவர்கள் மொழி காணாமல் போயிருந்தது. அவருடைய பட்டணங்கள் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் காலத்திலேயே அதே போல நிறைய பட்டணங்களும் செய்யப்பட்டது. நினிவே என்கிற பட்டணம், பாபிலோன் என்கிறதான பட்டணம், தீரு என்கிறதான பட்டணங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அழிக்கப்பட்டது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பட்டணங்கள் எல்லாம் திரும்பி வராது, இஸ்ரவேல் பட்டணம் மட்டும் திரும்பி வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னபடி இஸ்ரவேலை விட பெரிய தேசமாயிருந்த பாபிலோனும் தீருவும் நினிவேயும் இன்றைக்கு இல்லை. அது எல்லாம் அழிந்து போய்விட்டது. அது இன்னைக்கு கடலுக்கு அடியில் இருக்கிறது. ஆனால் இயேசு சொன்னபடி துல்லியமாய் இஸ்ரவேல் என்கிற தேசம் 1948 மே மாதம் 15ஆம் தேதி நம் கண்களுக்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிறது. இன்னைய வரைக்கும் 75 ஆண்டு காலம் அவர்கள் பூமியில இருக்கிறார்கள். மீண்டும் இஸ்ரவேல் என்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். மீண்டும் அவருடைய மொழி எபிரேய மொழி வந்திருக்கிறது. இது எதற்கான அடையாளம் என்று சொன்னால், அவர்கள் இல்லாத போதே அவர்களை வருவார்கள், அவர்கள் மீண்டும் பூமியிலே ஆட்சி செய்வார்கள் என்று துல்லியமாய் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு சொன்னார். வேதத்தில் இயேசுவுக்கு ஒரு பட்ட பெயர் உண்டு. என்ன தெரியுமா? அவர் இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று. இல்லாத காரியத்தை பெயர் சொல்லி அழைப்பார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அவர் சொன்னபடியே அவர் காலகட்டத்தில் காணாமல் போயிருந்த தேசம் மீண்டும் 2000 வருடம் கழித்து வந்துவிட்டது. இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதைவிட துல்லியமான தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு விரோதமாக வடபுறத்திலிருந்து மேசேக் தூபாலின் தலைமையான அதிபதியாகிய ரோசே என்கிறதான ரஷ்யா, இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழ்தான் ரஷ்யா என்று சொல்லுகிறோம், ரஷ்ய மொழியிலே அதை ருஷ்யா என்று தான் சொல்வார்கள். அந்த ரூசே என்கிற வார்த்தை தான் வேதாகமத்தில் ஆங்கிலத்திலும் இருக்கிறது, மலையாள வேதாகமத்திலும் இருக்கிறது. அந்த ரூசே என்கிறதான தேசம் கடைசியாய் எழும்பி வரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்று. இதிலும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால், ரஷ்யா என்கிற தேசம் உருவானது 1917-18களில். அதற்கு முன்பாக அப்படி ஒரு தேசம் இல்லை. அதற்கு முன்பாக அந்த தேசத்துக்கு ஜார் மன்னருடைய ஆட்சி, ஜார் எம்பரர் என்று பெயர். யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக், ஒருங்கிணைக்கப்பட்ட ரஷ்யா என்கிற வார்த்தை 1917 அக்டோபர் புரட்சிக்கு பிறகு விளாடிமிர் லெனினால் கொடுக்கப்பட்டது. புரட்சியாளர் லெனின் அந்த வார்த்தையை கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக அப்படிப்பட்டதாய் ஒரு பெயர் ரஷ்யாவுக்கு இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே வரப்போகிற ரஷ்யாவின் பெயரையும் வரப்போகிற இஸ்ரவேல் தேசத்தையும் மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது.
அதிலே ஒரு ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று சொல்லி. மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் மிக சிறந்த அரசியல் தலைவர் அவர். சைரஸ் என்ற பெயர், ஆங்கிலத்திலே சைரஸ் த கிரேட் என்று சொல்வார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் தெரியுமா? அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது சைரஸ் என்கிற மனுஷன் பிறக்கவே இல்லை. அவன் வருவதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், சைரஸ் என்கிற மனுஷன் ஒருவன் வருவான் என்று சொல்லி. அவர் சொன்னபடியே 175 ஆண்டு காலம் கழித்து சைரஸ் வந்தான். அதே மாதிரி தான் 2000 வருடம் கழித்து ரஷ்யா வந்திருக்கிறது. 2000 வருடம் கழித்து இஸ்ரவேல் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம்! இதை மனுஷனால் உரைக்க முடியாது, தேவனால் மட்டும் உரைக்க முடியும். அந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. சொன்னபடி இப்பொழுது இந்த 2 தேசமும் வந்துவிட்டது. 1917 ரஷ்யா, 1918 பால்ஃபோர் டிக்ளரேஷன் இஸ்ரேல். இன்னைக்கு 2 தேசமும் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. சரி, யுத்தங்களின் செய்திகள் என்று சொல்லுவீர்களே, ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த யுத்தங்களின் செய்திகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பீர்களானால், நான் இப்பொழுது சொல்ல போகிற காரியங்கள் இனி நடக்க போகிறது. இவைகள் நான் சொல்லுகிறது இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டவை. நீங்கள் கேட்கிறவர்களும் சரி, இங்கு இருக்கிறவர்களும் சரி, ஒருவேளை இவர்தான் சொல்லுகிறாரோ என்று நினைத்தால் தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன், இது முழுக்க முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்து விட்டு போனதான தீர்க்க தரிசனம். ஏனென்று சொன்னால், இதுவரைக்கும் நான் நடந்ததை சொல்லிக் கொண்டிருந்தேன் அல்லவா? அதை கேட்கிற ஒரு சிலருக்கு தோணும், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுல என்னங்க பெரிய விஷயம், நடக்க போற விஷயத்தை சொல்றதானே முக்கியம் என்று சொல்வார்கள். இதுவரைக்கும் இதை சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? இனி நீங்கள் நடக்க போற விஷயத்தை இயேசு சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் நம்புவதற்காகத்தான் அந்த ஆதாரத்தை கொடுத்தோம். இனி நடக்க போற விஷயம் என்ன? இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை எங்கே போய் முடியும்? இதில் திடீரென்று ஒரு சீஸ் ஃபயர், அதாவது இந்த யுத்தத்துக்கான ஒரு சமாதான நடவடிக்கை கடந்த 4 நாட்களாக நடைபெற்றது. உடனடியாக எல்லோரும் சொன்னார்கள், சமாதான நடவடிக்கை வந்துவிட்டது, யுத்தம் நின்று விட்டது என்று சொல்லி. ஆனால் வேதத்தின்படி இந்த யுத்தம் இப்பொழுது நிற்காது. இந்த யுத்தம் ரஷ்யா உள்ளே நுழைய வேண்டும். ரஷ்யா வந்து இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த யுத்தம் போகிற போக்கை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். வேதத்தில் சொல்லி இருக்கிறதான தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். ரஷ்யா இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தும். ரஷ்யாவோடு கூட தொகர்மா, அதாவது துருக்கி கூட நிற்கும். அவர்களோடு கூட லிபியா கூட இருக்கும். நாங்கள் சொல்லவில்லை. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் யார் யாரெல்லாம் கூட நிற்பார்கள் என்று. அதில் மிக முக்கியமாக முதல் நாடு எசேக்கியேல் 38:5 இயேசு சொல்லுகிறார், ரஷ்யாவோடு கூட பெர்ஷியா உடன் நிற்கும் என்று. யார் இந்த பெர்ஷியா? 1985 வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஈரானுக்கு பெயர் பெர்ஷியா. அப்பொழுது வரை இருந்த மன்னர் பெயர் ஷா. இந்த ஷா மன்னர் தான் அதுக்கு பெர்ஷியா என்ற பெயரிலே ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார். 1980களிலே அங்கே மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அயதுல்லா கோமேனி ஆட்சி பீடத்துக்கு ஏறினார். ஆட்சி பீடத்துக்கு ஏறின அயதுல்லா கோமேனி பெர்ஷியா என்கிற பெயரை ஈரான் என்று மாற்றினார். அதுவரைக்கும் அமெரிக்க ஆதரவு நாடாக இருந்த ஈரான் அதற்கு பிறகு ரஷ்ய ஆதரவு நாடாக மாறியது. இன்று ரஷ்யாவினுடைய செல்ல பிள்ளையும் முதல் நண்பனும் யார் என்று சொன்னால் ஈரான். வேதம் சொல்லுகிறது, ரஷ்யாவுக்கு முதலாக துணை செய்ய போவது ஈரான், பெர்ஷியா என்று சொல்லி 2500 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை முன்னின்று நடத்துவது இப்பொழுது ஈரான். ஈரானுடைய ஆயுதங்கள் தான் இஸ்ரேலுக்கு விரோதமாய் பயன்படுத்தப்படுகிறது. இது ஈரானுடைய ஆயுதங்கள் அல்ல, ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடியது ரஷ்யா. இப்பொழுது மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற ரஷ்யா இன்னும் சில நாட்களிலோ அல்லது மாதங்களிலோ 2024 கூட அவர்கள் நேரடியாக யுத்தத்திலே தொடங்குவார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதை செய்தியாய் மாத்திரம் தயவு செய்து கேட்க வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இது எல்லாம் இனி உங்கள் கண்களுக்கு முன்பாக நடைபெற போகிற காரியங்கள். இவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்பதாகவே முன்னுரைத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான இந்த நாடுகளில் முதலாவதாக ரஷ்யாவும், அதுக்கு துணையாக பெர்ஷியா, ஈரானும், லிபியாவும், எத்தியோப்பியாவும் இருக்கும் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இப்பொழுது இந்த நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இஸ்ரவேலோடு கூட மோத போகிறார்கள். அதிலும் மிக துல்லியமாக இந்த யுத்தம் எங்கே தொடங்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆச்சரியத்திலும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஏறக்குறைய நான் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக
பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் 38 அதிகாரத்தில் இயேசு இந்த யுத்தம் எங்கே தொடங்கும் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 38:8, அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிடத்திலிருந்து கூட்டப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடு குடியிருக்கும். இந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லோரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது என்றுகிறது. அவர்கள் எதற்கு விரோதமாய் வருவார்களா தெரியுமா? இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமாய், மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இந்த யுத்தம் அக்டோபர் 7 ஆரம்பித்தது. எதற்காக ஆரம்பித்தது தெரியுமா? இந்த யுத்தம் ஆரம்பித்த இடம், எந்த இடத்திற்காக இந்த யுத்தம் ஆரம்பித்தது என்று சொன்னால், இஸ்ரவேலில் இருக்கக்கூடியதான மிக முக்கியமான மலை டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள். அதாவது தேவாலயம் இருந்த மலை, டோம் ஆஃப் ராக் இருக்கக்கூடியதான அந்த மலை. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு பேர் மௌரியா மலை என்று பெயர். அங்கேதான் ஈசாக்கை பலி கொடுக்கும்படி ஆபிரகாம் கொண்டு போனார். அங்கேதான் தேவாலயத்தை கட்டும்படி தாவீது இடம் வாங்கினார். அந்த இடத்தில் தான் தேவாலயத்தை சாலமோன் கட்டினார். அந்த இடத்தில் தான் நேபுகாத் நேச்சார் தேவாலயத்தை இடித்தார். அந்த இடத்தில் தான் செருபாபேல் 2வது தேவாலயத்தை கட்டினார். அந்த இடத்தில் தான் தேவாலயத்தில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் உலாவினார். அந்த இடத்தின் தேவாலயத்தை தான் கிபி 70 ரோமர்கள் இடித்தார்கள். அந்த தேவாலயம் இருக்கிற மலைக்கு விரோதமாகத்தான் அக்டோபர் 7 இந்த யுத்தம் ஆரம்பித்தது. 2500 வருடங்களுக்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் என்று. இந்த யுத்தம் ஆரம்பித்தது மலைகளுக்கு விரோதமாக. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம். இதற்கு முன்பாக மிக முக்கியமான 2 யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே 7 யுத்தங்கள் உண்டு. அதில் 2 யுத்தம் மிக முக்கியமானது. ஒன்று 1948 மே 15 அந்த யுத்தம் மலைகளுக்கு விரோதமாய் நடைபெறவில்லை. அது இஸ்ரவேலின் தேசத்துக்கு விரோதமாக பாலைவனத்தில் நடைபெற்றது. 2வது 1967 ஜூன் மாதம் 5 யுத்தம் நடந்தது. இது இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமாய் நடக்கவில்லை, எருசலேம் பட்டணத்துக்கு விரோதமாய் நடைபெற்றது. ஆனால் இந்த முறைதான் மிக முக்கியமாக ஒரு யுத்தம் தொடங்கி இருக்கிறது. அக்டோபர் 7 2023 இஸ்ரவேலின் மலைக்கு விரோதமாய் யுத்தம் தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒன்று நினைக்கலாம், இஸ்ரவேலிலே நடக்கிற செய்தி எங்களுக்கு எதற்கு? அதில் நடக்கிற யுத்தத்தை குறித்து எங்களுக்கு எதற்கு? அதன் மூலமாக எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், அக்டோபர் 7 தொடங்கின இந்த யுத்தம் உலக யுத்தமாக, 3ஆம் உலக யுத்தமாக மாறுவதற்கு 99% வாய்ப்பு இருக்கிறது. ரஷ்யா உள்ளே நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்களானால், ரஷ்யா இந்த யுத்தத்திற்கு நேரடியாக களம் இறங்குவதை நீங்கள் செய்திகளிலோ இன்டர்நெட்டிலோ டிவியிலேயோ பார்ப்பீர்களானால், இந்த செய்தியை நாங்கள் இப்பொழுது பேசுகிற காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் உலக யுத்தத்தினுடைய விதை போடப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். அதற்கு பிறகு அந்த இஸ்ரவேலில் தொடங்கின இந்த யுத்தத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பீர்களானால், அது இந்தியா மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்த 3ஆம் உலக யுத்தம் பாதிக்கும். அதற்கு ஒருவேளை இந்த யுத்தம் ஆரம்ப நிலையாய் கூட இருக்கும். 1ஆம் உலக யுத்தம் ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையிலே 2 தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்பட்ட சண்டை, அது யுத்தமாக மாறி 1ஆம் உலக யுத்தமாய் மாறிவிட்டது. 2ஆம் உலக யுத்தம் ஜெர்மனிக்கும் போலாண்டுக்கும் நடுவிலே ஒரு சின்ன எல்லை பிரச்சனை, அது பெரிய யுத்தமாய் மாறி 2ஆம் உலக யுத்தமாய் மாறி கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். இன்னைக்கும் அப்படித்தான். இது இஸ்ரவேலின் மலையில் இருக்கக்கூடிய டோம் ஆஃப் ராக்குக்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்டதான ஒரு யுத்தம். இது கொஞ்சம் கொஞ்சமாக லெபனானுக்கு பரவியது, இப்பொழுது சிரியாவுக்கு பரவி இருக்கிறது, இதோட ஈரான் சேர்ந்திருக்கிறது, இதோடு கூட பல நாடுகள் சேர தொடங்கி இருக்கிறது, ஏமன் போன்ற நாடுகள். முடிவு ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துக்கு உரியதாக இருக்குமானால் நம் கண்கள் காண எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான யுத்தத்தின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த யுத்தமானது வேதம் சொன்ன மிக முக்கியமான யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்ன இயேசுவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுடைய நிறைவேறுதலாகும். ஒருவேளை வருகிற நாட்களிலே இவைகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நடக்கும்போது ஒரே ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு முன்பதாகவே சொன்னார், அதை மீண்டும் ஒரு விசை நம் பகுதியிலே வந்து விவரித்து விட்டு சொல்லி போயிருக்கிறார். பல நேரங்களிலே இயேசு ஒரு காரியத்தை செய்வார்,
அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திடுவார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது யாரையாவது வைத்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று அப்பொழுது ஒரு விளக்கம் கொடுப்பார். உதாரணமாக 2000 வருடங்களுக்கு முன்பாக, 2500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு கன்னிகையின் வயிற்றிலே ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த தீர்க்க தரிசனமானது இயேசு பிறக்கும் போது நிறைவேறினது. ஆனால் நிறைவேறின காலகட்டத்தில் அன்னைக்கு உள்ளவர்களை வைத்து அது நிறைவேறிவிட்டது என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதே போலத்தான் 2500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட யுத்தம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது என்பதை இன்னைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இது உங்கள் பகுதிக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியதான எச்சரிப்பு, அதே வேளையிலே முன்னுரைப்பு. நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டால் வரப்போகிறதான மிக முக்கியமான 3ஆம் உலக யுத்தத்தில் நடைபெறக்கூடிய அழிவுகளுக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கேட்பீர்களானால், அதே வசனத்தில் இயேசு இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. எப்படி யுத்தத்தின் செய்தியையும் யுத்தங்களையும் குறித்து கேள்விப்படும் போது நாங்கள் எப்படி கலங்காமல் இருப்பது, எப்படி ஒரு யுத்தம் வரும்போது கலக்கம் இல்லாமல் இருப்பது? இதற்கு வேதத்தில் பல சான்றுகள் இருக்கிறது, பல ஆதாரங்கள் இருக்கிறது, பல சாட்சிகள் இருக்கிறது. இந்த யுத்தங்கள் வரும்போதெல்லாம் தேவ பிள்ளைகளையும் தேவன் தன்னை நம்புகிறவர்களையும் ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இந்த பாதுகாப்பை நாம் உணர முடியும். முதலாக எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய பேரழிவு, 10 வாதைகள் வந்தது. வரும்பொழுது இதே மாதிரி ஒரு முன்னெச்சரிப்பை மோசேயின் மூலமாக, ஆரோன் மூலமாக எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். அப்பொழுது அவர்கள் மத்தியிலே போய் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எகிப்து ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எகிப்திய ராஜாவும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, எகிப்து முழுவதும் அந்த வாதை வந்தது, இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் அந்த வாதை வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதுகாப்புக்காகவும் மீட்பதற்காகவும் தான் இந்த முன்னெச்சரிக்கையாக இதை சொல்லுகிறார், வேறொரு காரணத்திற்காக இல்லை. 2வது, இஸ்ரவேல் முழுக்க ஒரு பஞ்சம் வந்தது. அப்பொழுதும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ராஜா ஆகாபுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை அசட்டையாய் எண்ணினார்கள். ஆனால் எலியா என்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போய் கேரித்தாற்றங்கரையிலே தங்கீர், அங்கிருக்கிற தண்ணீரை குடி, உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எலியா அதன்படி செய்தார். மிகப்பெரிய பஞ்சத்தில் எலியா பாதுகாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனால் உங்களை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். யுத்தங்களை சொல்லி இவ்வளவு துல்லியமாய் வரும் என்று முன்னுரைத்த தேவன் தான் சொல்லுகிறார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் உங்கள் மேல் பறந்து கொண்டிருக்கிறார். இதே போல ஒரு பெரிய பேரழிவை நினிவே காலத்தில் நினிவே ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பினார் யோனா தீர்க்கதரிசி மூலமாக. ஆனால் இந்த முறை ஜனங்கள் தீர்க்கதரிசி சொன்னதை தட்டவில்லை, அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், ரட்டுடுத்தினார்கள், சாம்பலில் உட்கார்ந்தார்கள், உபவாசம் இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அத்தனை பேரையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் அழிக்கிற ஆண்டவர் அல்ல, அழிவிலிருந்து பாதுகாக்கிறதான ஆண்டவர். நாங்கள் சொல்லும் போது, ஓ யுத்தம் வருது, அழிவை பத்தி பேசுறாங்களே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அழிவை பத்தி சொல்லவில்லை, அழிவு வருகிறது, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறோம். நீங்கள் டிவியில இப்பொழுது 2-3 நாட்களாக செய்தி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், மிகப்பெரிய புயல் ஒன்று கரையை கடக்கப் போகிறது என்று. அந்த செய்தியை கொடுக்கிறவர்களை பார்த்து என்றாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? டிவியை திறந்தா புயல் புயல் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் புயலை பற்றி பேசி நம்முடைய வயிற்றிலே புயலை கலப்புகிறார்கள். இவர்கள் எப்படி ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறார் என்று சொல்லுகிறீர்களா? அல்லது நல்ல வேளை புயலை பற்றி சொன்னார்கள், நாம் கடலுக்குள் போகாமல் தப்பித்துக் கொள்ளலாம், புயலை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், வெளியே போகும்போது கொடை கொண்டு போகலாம், புயல் பற்றி சொல்லி இருக்கிறார்கள், நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அந்த செய்தியை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். புயலை பற்றி சொன்னால் புயல் அழிவை கொண்டு வர போகிறது என்று அர்த்தம் அல்ல, அதில் நீங்கள் பத்திரமாக இருங்கள் என்று உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பதாக அர்த்தம். வரப்போகிற யுத்தத்தை குறித்து உங்களுக்கு சொன்னால் யுத்தம் உங்களை அழிக்க போகிறது என்ற அர்த்தம் அல்ல, அதிலிருந்து உங்களை பாதுகாக்க இயேசு விரும்புகிறார் என்று அர்த்தம். அதற்காகத்தான் இது முன்னறிவிக்கப்படுகிறது. வரப்போகிற யுத்தத்திற்கு உங்களையும்
உங்கள் குடும்பத்தையும் இயேசு பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒருத்தரை கூட விடாமல் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். அன்று உலகம் முழுவதும் தண்ணீரிலே மிகப்பெரிய பேரழிவு வந்தது நோவா காலத்தில். அதை ஒரு சில காலகட்டங்கள் வரைக்கும் மித் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் மித் என்றால் ஒரு கற்பனை கதை, அதாவது ஒரு கட்டுக்கதை என்று அர்த்தம். நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் நடைபெற்றது ஒரு கட்டுக்கதை, அப்படி நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது. காரணம், ஆராய்ச்சியிலே உலகம் முழுவதும் தண்ணீரிலே மூடப்பட்டதுக்கான ஒரு எவிடன்ஸை பல நாடுகளிலே எடுத்திருக்கிறார். இப்படி உலகம் முழுவதும் தண்ணீரில் மூடப்பட்டது எப்பொழுது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்தபோது ஒரே ஒரு முறைதான் நடைபெற்றிருக்கிறது. அது நோவாவின் காலத்தில் உலகமானது தண்ணீரினால் மூடப்பட்டது. இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இதை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால், உலகம் முழுவதும் தண்ணீரினால் மூடப்பட்டது. ஆனால் ஒரு 8 பேர் மாத்திரம் அதில் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அத்தனை பேரோடு 8 பேரும் அழியட்டும் என்று கர்த்தர் விடவில்லை. அந்த 8 பேரை மாத்திரம் பத்திரமாய் பாதுகாத்தார் என்று வேதம் தெள்ளம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்தால் போதும். அவர் உங்கள் பாவங்களுக்காக மறைத்தார் என்று நீங்கள் நினைத்தால் போதும். அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்தால் போதும். அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் போதும். அவர் மீண்டும் வருவார் என்பதை நீங்கள் விசுவாசித்து காத்திருந்தால் போதும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு உங்களிடத்தில் கேட்டது மனம் திரும்புதல் மட்டுமே. வேற எந்த மாற்றத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அவர் மனமாற்றத்தை விரும்புகிறார். நாங்களும் இப்பொழுது இங்கே பிரச்சாரம் பண்ணுவது மனமாற்றத்தை குறித்து தான், வேற எந்த மதமாற்றத்தை குறித்தும் அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் திரும்பி வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டும் என்று சொல்லப்பட்டதான மிக முக்கியமான அடையாளங்கள் நடைபெற்று விட்டன. நடைபெற போகிற அடையாளங்களில் மிக முக்கியமானது இந்த இஸ்ரேல் ரஷ்ய யுத்தம். இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், வருகிற நாட்களிலே கேட்பீர்கள். அப்பொழுது மிகப்பெரியதான பேரழிவுகளை இந்த 3ஆம் உலக யுத்தம் ஏற்படுத்தும். அதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் மீட்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவர் தம்முடைய வஸ்திர தொங்கல்களிலே வைத்து பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் சங்கீதத்தில் அருமையாய் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை பாதுகாப்பார். இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்கள், இஸ்ரவேலிலும் இந்த பாலஸ்தீன பகுதிகளில் மட்டுமல்ல, பல இடங்களில் பாருங்கள், பகலிலே ராக்கெட்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது. பகலில் பறக்கும் அம்பு, இரவிலே இந்த மருத்துவமனைகளெல்லாம் இடிக்கப்பட்டு அங்கே மிகப்பெரியதான பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஆனால் அவைகளுக்கு நடுவிலையும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் சொல்லும் பொழுது இந்த அடையாளங்கள் எல்லாம் இஸ்ரவேலை மையப்படுத்தி இருக்கிறபடினாலே நாங்கள் இஸ்ரவேலுக்கு ஆதரவானவர்கள் என்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இந்த புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இங்கே யூதனும் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, இங்கே இஸ்ரவேலும் என்றும் இல்லை, பாலஸ்தீனம் என்றும் இல்லை. எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். அத்தனை பேரையும் இயேசு பாதுகாக்க விரும்புகிறார். யார் செய்தாலும் அத்தனை பேரையும் இயேசு மன்னிக்க விரும்புகிறார். இரண்டாவது, இயேசு சொன்ன மிக முக்கியமான அடையாளம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிற தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாய் நிறைவேறுகிறது. இனி நிறைவேறப் போகிறது. உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த யுத்தங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள், இயேசு சொன்னதெல்லாம் நடக்கிறது. அப்படியானால் இயேசு வரப்போகிறேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனமும் நடக்கப் போகிறது. நான் அதற்கு ஆயத்தப்படுவேன் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்தால் உங்களை பாதுகாக்க இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதற்கு அடுத்து இயேசு மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். நான் இந்த அடையாளத்தை எல்லாம் எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நம் காலத்திலே இவைகள் மிக துல்லியமாய் நடக்கிறபடியினால், இவைகள் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேறுகிறபடியினாலே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். இது இந்த காலகட்டத்துக்கு உரியது, கடைசி காலகட்டத்துக்கு உரியது. ஆகவே இதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்ன மிக முக்கியமான அடையாளம் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் அவர் 7வது வசனத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லி. இந்த கொள்ளை நோய்களை குறித்தும் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் எழும். கொள்ளை நோய்கள் எந்த காலத்தில் இல்லை?
எல்லா காலத்திலும் கொள்ளை நோய்கள் இருக்கிறது. அதாவது வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலிலும் கொள்ளை நோய் வந்திருக்கிறது, எகிப்திலும் கொள்ளை நோய் வந்திருக்கிறது, அது பெலிஸ்தியர் பட்டணத்திலும் அதாவது பாலஸ்தீனத்திலும் கொள்ளை நோய் வந்திருக்கிறது, எல்லா நாடுகளிலும் கொள்ளை நோய் வந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இயேசு சொல்லக்கூடிய கொள்ளை நோய் எது? இந்த கொள்ளை நோய் பூமியிலே எப்படி வரும்? அது ஜனங்கள் மத்தியிலே எப்படி பரவும்? அதில் ஜனங்கள் எப்படி மரித்து போவார்கள் என்பது எல்லாவற்றையும் மிக தெளிவாக இயேசு கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் இதை குறித்து இயேசு சொல்லுகிறார். அந்த கொள்ளை நோய் எப்படி பரவும், அந்த கொள்ளை நோய் எப்படி வரும் என்று இதை சொல்லும் பொழுது ஒரு ஓமையாக இயேசு சொல்லுகிறார். ஒரு பெரிய பட்டயம் ஒருவன் கையிலே கொடுக்கப்படுமாம். அந்த பட்டயம் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாய் வருமாம். இந்த பட்டயம் என்றால் எது என்று சொல்லி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், கொள்ளை நோய் என்கிறது ஒரு பெரிய பட்டயம் என்று சொல்லுகிறார். பட்டயமாகிய கொள்ளை நோய் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுவதும் வருமாம். அது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இருக்குமா? நன்றாய் கவனியுங்கள். இது ஒரு நாட்டில் வரும் என்று சொல்லவில்லை, ஒரு கண்டத்தில் வரும் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது பூமியில் உள்ள எல்லா இடங்களிலும். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம் என்றால் கொள்ளை நோய். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த கொள்ளை நோய் எப்பொழுது நிறைவேறியது? 2018-19 ஆண்டுகளிலே மிக முக்கியமாக ஒரு கொள்ளை நோய் நம் மத்தியிலே கடந்து போச்சு. 2020 அது லாக்டவுனாக மாறியது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அந்த கொள்ளை நோய் பாதித்தது. அதற்கு பெயர் கொரோனா. நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்த பிறகு 1948க்கு பிறகு ஒரு கொள்ளை நோய் வரும். அது பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இருக்கும். எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் கவனியுங்கள். இதுவரைக்கும் எத்தனையோ கொள்ளை நோய் வந்திருக்கிறது. எபோலா வந்திருக்கிறது, டெங்கு வந்திருக்கிறது, எய்ட்ஸ் வந்திருக்கிறது, கேன்சர் வந்திருக்கிறது. ஆனால் எந்த நோயும் ஒருவரை ஒருவர் பரவக்கூடியதாக இல்லை. கேன்சர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும், அது இன்னொருத்தருக்கு பரவாது. எய்ட்ஸ் ஒருத்தருக்கு வரும், அவரோடு கூட இன்னொருத்தர் இணைந்தால் அவருக்கு பரவும், இல்லை என்றால் அது பரவாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எபோலா போன்ற எல்லா வியாதிகளும் இருக்கிறது. இதனுடைய பரவுதலை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். நம் கண்களுக்கு முன்பாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் வந்த கொரோனா மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும், அதாவது உலக சுகாதார மையத்தினுடைய கணக்கின்படி 185 நாடுகளுக்கு மேலாக பரவி இருக்கிறது. 2 தீவுகளுக்கு மட்டும்தான் கொரோனா பரவவில்லை, அத்தனை இடத்திற்கும் பரவி இருக்கிறது. இந்த கொரோனா எப்படி மனிதர்களை பழி வாங்கியது அல்லது பலியானது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு வார்த்தையை மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய அரசாங்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, தனித்திரு, விழித்திரு, விலகீர். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? கொரோனா ஒரு செயின், ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுவது. அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி இருங்கள். கொரோனா ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுகிறது. அதுவும் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான், அதற்கு மேல் அது பரவாது. அதுவும் முதலாவது அலை ஒருத்தருக்கு, 2வது அலை ஒருத்தர் மூலமாய் 4 பேருக்கு, 3வது அலை ஒருத்தர் மூலமாய் 32 பேருக்கு. இது பூமி அனைத்தும் தண்ணீரால் பரவவில்லை, காற்றினால் பரவவில்லை. ஏன்னா காற்றுல பரவுதுன்னா அது பரவி போயிட்டே இருக்கணும். தண்ணீராலும் பரவுச்சுன்னா தண்ணி போகிற இடத்துக்கெல்லாம் பரவணும். ஆனால் கொரோனா அப்படி பரவவில்லை. ஒருத்தர் ஒரு 3 அடிக்குள்ளே இருப்பாரனால் அவரோடு கூட பரவும். அவரே 3 அடி தள்ளி இருப்பாரனால் அவருக்கு பரவாது. அதனால தான் தனித்திரு விலகீர் என்று சொன்னார். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான ஒரு கொள்ளை நோய் வரும் என்று இயேசு சொன்னார்.
இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றது. அது எத்தனை பேரை எப்படி பலி வாங்கியது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இப்பொழுது நான் இதை சொல்லும்போது இதை கேட்கிற ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகமோ அல்லது இவர்கள் இப்படித்தாயா நடந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு வசனத்தோட சேர்த்து சும்மா கதை அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களானால், இந்த கொரோனா வருவதற்கு முன்பதாக 2018 நன்றாய் கவனிங்க, 2018 உலக சுகாதார மையம் வெளியிட்ட ஒரு வீடியோவை எடுத்துக்கொண்டு வேதத்தில் சொல்லப்பட்டபடி இந்த வியாதியை குறித்து உலக சுகாதார மையம் வரப்போகிறது என்று சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள், வந்த பிறகல்ல, வரப்போகிறது என்று சொல்லுகிறது. ஆயத்தப்படுங்கள் என்று இதே போல ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு சிட்டிக்கு நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் சொன்னோம். இந்த வீடியோவை நீங்கள் கவனித்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கவனித்தீர்களா? நாங்கள் வலைத்தளத்திலும் இதை நாங்கள் ஏற்றி இருக்கிறோம். அந்த வீடியோவை கவனியுங்கள். வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கவனிங்கள், இந்த வீடியோ இப்போ ஏதோ நாங்கள் கொரோனா வந்த பிறகு போடுறதில்ல. இது நீங்கள் பார்க்குறது ஒரு சேனல். இது தமிழ்நாடுல, இந்தியா இல்லை, உலகம் முழுக்க போகிற ஒரு சேனல். இந்த சேனல் பேர் அங்கே இருக்குது, நீங்கள் பார்த்து. இந்த சேனல் மூலமாகத்தான் இந்த வீடியோ வெளியிடப்பட்டது. இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு இடமாக போய் சொன்னோம், ஒரு வியாதி வரப்போகிறது, உலக சுகாதார மையம் சொல்லுகிறது, ஒரு கொள்ளை நோய் வருகிறது. அவர்களே சொல்லுகிறார்கள், வரலாறு காணாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று வேதத்தில் இயேசு இதை சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அது இருக்கிறது. இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் சொன்னோம். இது ஏதோ நாங்கள் கொரோனா வந்த பிறகு சொல்லுகிறது இல்லை. கொரோனா வருவதற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. உலக சுகாதார மையம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ரெண்டையும் ஒன்றாக இணைத்து சொன்னோம். இயேசு சொன்னதை உலக சுகாதார மையம் உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னோம், மிக துல்லியமாக. இதைவிட பெரிய விஷயம் என்னவென்றால், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வழிப்போக்கர்கள் மூக்கை பொத்திக் கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் பாருங்கள். வழிப்போக்கர்கள் மூக்கை பொத்திக் கொண்டு போவார்கள் என்று. ஆங்கிலத்தில் they will wear the mask என்று இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி மாஸ்க் போடுகிற காலம் ஒன்று வருகிறது என்று சொல்லி வேதத்தில் சொன்னதை இதுவும் திருப்பியும் சொல்லுகிறோம். இது எங்களுடைய தீர்க்க தரிசனம் அல்ல, நான் தீர்க்க தரிசியும் அல்ல. வேதத்தில் சொல்ல வார்த்தை, உலகத்தில் நடக்கிற சம்பவம், ரெண்டும் இணைத்து வேதத்தில் சொன்னது 100% நிறைவேறுகிறது என்று சொன்னோம். ஆனால் அதை யாரும், ஒரு சிலரை தவிர வேறு யாரும் அதை சீரியஸாய் எடுத்துக்கொள்ளவில்லை. நம் கண்களுக்கு முன்பாக இத்தனை கொள்ளை நோய் இத்தனை மக்களை கொள்ளையிட்டு விட்டது. ஏறக்குறைய 2ஆம் உலக யுத்தத்தில் எத்தனை பேர் மாண்டார்களோ அதைவிட அதிகமானோர் மரித்து விட்டார்கள் என்று அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு கொரோனா மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லுகிறார். உலகளாவிய பல நாடுகள் கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். இந்த எச்சரிப்பு முன்பதாகவே கொடுக்கப்பட்டது. உலக சுகாதார மையத்தால் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவாலும் கொடுக்கப்பட்டது. இதை உலகம் அவர்கள் போக்கிலே விட்டு விடுவோம். ஆனால் இதை ஆண்டவர் நமக்கு சொன்னாரே, வேதத்தில் எழுதி வைத்தாரே, வேதத்தில் கையில் வைத்திருக்கிற நாம் இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுத்தோம், சொல்லப்பட்ட போது எந்த அளவுக்கு இதை நாம் கவனமாக எடுத்துக்கொண்டோம், எந்த அளவுக்கு இதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்தோம். சிறிது அளவு கூட அல்ல. இது அப்படியே உதாசீனப்படுத்தப்பட்டு விட்டது. எங்களுக்கு நாங்கள் போய் சொல்லும் பொழுதெல்லாம் இதெல்லாம் நடக்காது, வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள். 2020 மார்ச் மாதம் லாக்டவுன் போடுகிற வாரத்துக்கு முந்தின வாரம் வரைக்கும் இதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம், இப்படி ஒன்று வரப்போகிறது என்று சொல்லி. ஆண்டவர் சொன்ன அந்த முன்னறிவிப்பு திருப்பியும் சொல்லுகிறேன்,
இந்த கொள்ளை நோயை கொண்டு வந்தது இயேசு அல்ல. திருப்பியும் சொல்லுகிறேன், கொள்ளை நோய் வரும் என்று இயேசு சொன்னார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஏன் இயேசு இந்த கொள்ளை நோயை கொண்டு வந்தார்னு கேட்காதீங்க. வரும் என்று தான் சொன்னார். திருப்பியும் அதே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். டிவியிலே புயல் வரும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் புயலை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல, வரப்போகிற புயலை அவர்கள் முன்பாக சொல்லுகிறார்கள். அதே போலத்தான் இதையும் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு சொன்னார், ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று சொல்லி. ஆனால் இது இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த காரியம், திருப்பியும் சொல்லுகிறேன், இது ஒரு ஆரம்ப நிலை. இதைவிட இன்னும் துல்லியமாக இன்னொரு தீர்க்க தரிசனத்தை இயேசு உரைத்திருக்கிறார். இந்த கொள்ளை நோயினுடைய அடுத்த மிக முக்கியமான காரியம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த யுத்தத்தோடு சேர்ந்து கொள்ளை நோயும் பெரிய இயற்கை பேரழிவும் அதோடு கூட பஞ்சங்களும் வரும் என்று இயேசு சொன்னார். 4 வகையான மரணங்கள் பூமியிலே ஒன்று சேரும்போது அது உலக மக்கள் தொகையில் 1/4 பங்கை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கும் என்று இப்போவும் சொல்றேன். 2000 வருடங்களுக்கு முன்பாக வேதத்தில் உள்ளது. இது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். அவர் சொன்ன அந்த யுத்தம் இப்பொழுது இஸ்ரவேலிலே ஆரம்பித்து விட்டது. அவர் சொன்ன 2வது கொள்ளை நோய், இதோடு இந்த யுத்தத்தோடு ஒரு கொள்ளை நோய் வரும். இப்பொழுது ஐநா சபை சொல்லி, மன்னிக்கணும், உலக சுகாதார மையம் சொல்லி இருக்கிற மிக முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள். இது இப்பொழுது அவர்கள் வெளியிட்டு இருக்கிற வீடியோ, இப்பொழுது வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தது 2018 வந்தது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது 2023. இப்பொழுது அவர்கள் வெளியிட்டு இருக்கிற வீடியோ கவனியுங்கள். கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது 2023 அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது கொரோனாவை விட மோசமானது. இப்பொழுது சைனாவிலே நிமோனியாவை விட மோசமான ஒன்று பரவ தொடங்கி இருக்கிறது. அது ஐரோப்பா தேசத்திற்கும் பரவிவிட்டது என்று சொல்லி இன்று வந்திருக்கிறதான செய்தி சொல்லுகிறது. ஒருவேளை அவர்கள் சொன்ன கொள்ளை நோய் அதுவா நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, இந்த யுத்தமும் இந்த கொள்ளை நோயும் மிகப்பெரிய பேரழிவும் அதோடு கூட பஞ்சமும் 4 காரியங்களும் ஒன்றாக சேரும் என்று இயேசு சொன்னார். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த 2023 இதுவரைக்கும் உலகம் கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் உலகம் பார்க்காத அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் இந்த 10 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிறது. 2004 சுனாமி வந்தபோது அது கடலில் ஏற்பட்ட ஒரு பூமி அதிர்ச்சி. அதில் ஆரம்பித்து இதுவரைக்கும் பிலிப்பைன்ஸில் வந்திருக்கிறது வரைக்கும் மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகள் இந்த 20 வருஷத்தில் இதுவரைக்கும் சரித்திரம் பார்க்காத அளவுக்கு பூமி அதிர்ச்சி. இப்போ கூட லேட்டஸ்டாக மொராக்கால மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி நடைபெற்றது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. Good evening. It happened late at night when most people were asleep. There was no warning, and it was absolutely horrific in its power. This is a sound cut பண்ணு. கவனிங்கள், இது மொராக்கால ஏற்பட்டதான மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. இது மாத்திரமல்ல, அதே மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் வரும் என்று சொல்லி. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். இத்தனை துல்லியமாக எப்படி நடைபெற முடியும்? இவ்வளவு துல்லியமாக தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்க முடியும்? இந்த பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 2023 மட்டும் கடந்த வாரத்தில், அதாவது கடந்த நவம்பர் மாதத்தில் ஒரே ஒரு நாளில் மட்டும் 24 மணி நேரத்தில் ஐஸ்லாண்டில் 1400 தடவை பூமி ஆடி இருக்கிறது. போய் வலைத்தளத்தில் பாருங்கள், 1400 தடவை பூமி ஆடி இருக்கிறது. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு குறைஞ்சபட்சம் 60லிருந்து 70 தடவை பூமி ஆடி இருக்கிறது. அந்த மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, அதன் மூலமாக ஏறக்குறைய உலகம் முழுவதும் 46 எரிமலைகள் வெடிக்க தொடங்கிவிட்டது. கடைசி காலத்தில் இயேசு சொன்ன பேரழிவுகள் எல்லாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. இந்த யுத்தம் 2024 எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம். அதோடு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள், நீங்கள் கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள். ஒருபுறம் இயற்கை பேரழிவுகள், இந்த சுனாமிகள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதோடு ஒரு கொள்ளை நோய் இப்பொழுது
இந்த உலக சுகாதார மையம் சொன்னது போலவே மிகப்பெரியதான ஒரு கொள்ளை நோய், கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக கடைசி காலத்தின் அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் 2 காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒன்று, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னொன்று, இனி காலம் செல்லாது. ஒன்று, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். காரணம் என்ன? இந்த கொள்ளை நோயும் இந்த பூமி அதிர்ச்சிகளும் இந்த பஞ்சங்களும் அதோடு கூட ரஷ்யா இஸ்ரேல யுத்தமும் வருகிற வருஷங்களிலும் 2024-25 மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் போது இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்களை ஒருவேளை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதை ஒரு செய்தியாக நீங்கள் கேட்டுவிட்டு போய்விட்டீர்களானால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இதை உங்களுக்கு சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? இயேசு மத்திய 24:25 சொல்லுகிறார், இதோ முன்பதாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முன்பதாகவே சொல்லுகிறேன் என்றால் வரப்போகிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன் என்று அர்த்தம். இயேசு தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனவே இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடக்கிறது, இயேசு சொன்னபடியே நடக்கிறது, முன்பதாகவே அறிவித்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் போது முதலாவது நான் சொல்லுகிறேன், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இவைகளுக்கு மத்தியில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவனுக்கு பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இந்த பூமியில் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்மை நம்பினவர்களை, தம்மை நோக்கி பார்த்தவர்களை இதுவரைக்கும் இயேசு கைவிட்டார் என்கிற சரித்திரமே கிடையாது. அவரை நம்பினவர்கள் இதுவரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவரை நம்பினவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தம்மை செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் யாராயிருந்தாலும் எங்கே இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வேதம் சொல்லுகிற ஒரு வழி இருக்கிறது. அந்த ஒரு வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வழி. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். இதை நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் சொல்லும் பொழுது இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வரப்போகிற அழிவிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதை ஏதோ நான் மேடைக்காக சொல்லவில்லை. எனக்கு வேதத்திலிருந்து அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். நோவா காலத்திலிருந்து அவர் எப்படி பாதுகாத்து கொண்டு வந்தார் என்று வரிசையாய் சொல்ல முடியும். இதெல்லாம் வேதத்தில் உள்ளது. ஆனால் இதற்கு நடுவிலே நான் நிற்கிற சாட்சியாய் சொல்லுவேன். இவைகளுக்கு நடுவில், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆபத்துகளுக்கு நடுவில், இந்த கொரோனாவுக்கு நடுவில் கர்த்தர் என்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்து இங்கே நிற்க வைத்திருக்கிறார். நான் என்னை உங்களுக்கு சாட்சியாய் சொல்ல முடியும். எனவே முதலாவது, நீங்கள் பயப்படாதிருங்கள். இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது தீங்கும் உங்களை அணுகாது. இயேசு ஒரு கிராமத்துக்குள் நுழைகிறார், மரணம் வெளியே போகிறது. இயேசு ஒரு கிராமத்துக்குள் நுழைகிறார், பிசாசு வெளியே போகிறது. இயேசு ஒரு கிராமத்துக்குள் நுழைகிறார், வியாதி எல்லாம் வெளியே போகிறது. அதே தேவன் உன்னுக்குள்ளும் உங்கள் வீட்டுக்குள்ளும் நுழையும் போது உங்களுக்குள் இருக்கிற வியாதி, உங்களுக்குள் இருக்கிற பாவம், உங்களுக்குள் இருக்கிற சாபம், உங்களுக்குள் இருக்கிற வறுமை அத்தனையும் உங்களை விட்டு வெளியே போகும். காரணம், இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தின் தேவன், இயேசு கிறிஸ்து வல்லமையின் தேவன், இயேசு கிறிஸ்து விடுதலையின் தேவன். அவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, இயேசு சொன்ன வார்த்தை, இனி காலம் செல்லாது. இனி இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம், அடுத்தடுத்த காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே துல்லியமாய் இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். இயேசு சொன்ன இத்தனை காரியங்களும் துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். இயேசு சொன்னவைகளில் 99 காரியங்கள் துல்லியமாய் நடக்குமானால் இயேசு சொன்ன 100ஆவதும் நடக்கும் என்றுதான் அர்த்தம். ஏன்னா பாசிட்டிவிட்டி, இயேசு சொன்னவைகள் எல்லாம் நடக்குதுன்னா இதுவும் நடக்க போகிறது என்று அர்த்தம். எனவே இனி காலம் செல்லாது. அவர் இனி நம்மை பாதுகாக்கிற அந்த காலம், நம்மை மீட்கிற காலம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. நாம் நம்முடைய குடும்பம், நாம் ஆயத்தப்படுத்தின ஒரு கூட்டம், இவைகளை எல்லாம் நாம் அவரோடு கூட இணைத்து கொண்டு நாம் போவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் வரும்பொழுது அவரோடு கூட பறந்து போவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த முதலாம் நாள் கூட்டத்தை ஜெபித்து
நான் பாஸ்டருடைய கையில் கொடுக்க விரும்புகிறேன். நாம் இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரு 5 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். நான் ஜெபித்து பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாம் எழுந்திருக்க பார்ப்போம். ஒரே ஒரு காரியத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு மிக தெளிவாய் சொல்லிவிட்டு போனார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். காரணம், வரப்போகிற காலம் கொடிதாயிருக்கிறபடியினாலே, பூமியில் துன்மார்க்கர்கள் எல்லாம் எழும்ப போகிறபடியினாலே, மிகப்பெரிய சர்வாதிகாரி உலகத்தில் ஐரோப்பா தேசத்திலிருந்து எழும்ப போகிறபடியினாலே இயேசு தெளிவாய் சொன்னார், இதுவரைக்கும் உலகம் கண்டிராத காலம் ஒன்று வருகிறது, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அவைகளுக்கு தப்பிக்கும்படி நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாக்கும்படி ஆயத்தப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். இதோ மனுஷகுமாரன் வரப்போகிறார். இத்தனை காரியங்களையும் துல்லியமாய் அறிவித்த தேவன் வரப்போகிறார். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காக தன்னை பலியாய் கொடுத்த தேவன் வரப்போகிறார். 2000 ஆண்டு காலம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நமக்காக உயிரோடு கூட எழுந்த தேவன் நம்மை சந்திக்கும்படி வரப்போகிறார். இதுவரைக்கும் இயேசு சொன்ன விஷயங்களில் ஒன்றும் தவறி போகவில்லை என்று சொன்னால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடக்கப் போகிறது. இயேசு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றே ஒன்றை சொல்லுகிறது. என்ன தெரியுமா? இயேசு திரும்பி வரப்போகிறார். இயேசு திரும்பி வரப்போகிறார். மனுஷர்கள் சொன்ன எத்தனையோ காரியங்கள் நடக்காமல் போய்விட்டது. எத்தனையோ பேர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் திரும்பி வருவேன் என்ற இயேசு நிச்சயம் திரும்பி வருவார். காரணம், அவர் சொன்ன வாக்கில் ஒன்றும் தவறி போகவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். எனக்கு இந்த இயேசு வேணும், வரப்போகிற இந்த இயேசு எனக்கு வேண்டும், நானும் என் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வளவு துல்லியமாய் சொன்ன இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு விசை என்னை அவர் ரத்தம் கழுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு என் தெய்வமாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் மாத்திரமல்ல, இங்கே ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் வரப்போகிற இயேசுவின் வருகையிலே நானும் என் குடும்பமும் போக வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்பதற்காக மட்டும் வருகையிலே போய்விடுவேன் என்று நீங்கள் நம்பாதிருங்கள். கிறிஸ்தவன் என்பது குவாலிஃபிகேஷன் கிடையாது. கிறிஸ்தவன் என்பது ஒரு அடையாளம், அவ்வளவே. எது குவாலிஃபிகேஷன் தெரியுமா? உன் உள்ளான மனிதன் இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஆயத்தப்படவில்லை என்றால் இன்னைக்கு ஆயத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுங்கள். நீ வெளியே நல்லவனாகவும் உள்ளே எப்படி இருக்கிறாய் என்று உலகத்திற்கு தெரியாது. மனுஷன் உன் முகத்தை பார்த்து ஏமாறுவான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். வரப்போகிற இயேசு, ஒருவேளை எனக்கு இந்த இயேசு வேண்டும் என்றாலும், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் இன்னும் ஆயத்தப்படாமல் இருக்கிறேன், நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலும், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்கள் வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது நானும் என் வீட்டாரும் நானும் என் சபையாரும் நீரும், ஆண்டவரே நீர் எனக்கு நம்பி கொடுத்ததான எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே, காணாமல் போன ஆடு என்று ஒன்று கூட என்னிடத்தில் இருக்கக்கூடாது. தகப்பனே, நீர் கொடுத்தவைகளை அத்தனையும் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. நீர் வரும் பொழுது ஆண்டவரே எங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, உண்மையும் உத்தமம் உள்ளவனே, எங்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரனே என்று நீர் சொல்லிவிடக் கூடாது. ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? 33 ஆண்டு காலம் ஊழியம் நடைபெற்றிருக்கிறது. இந்த 33 ஆண்டு கால ஊழியத்தினுடைய பலனை கொடுப்பதற்கு இயேசு வருகிறார். அவரை சந்திக்க இந்த சபை போகும் பொழுது, இந்த ஊழியம் போகும் பொழுது, இந்த ஊழியத்தில் கர்த்தர் சந்தோஷப்பட போகிறார். உன்னை நம்பி கொடுத்தவைகளை பத்திரமாய் கொண்டு வந்து என்னுடைய மந்தையிலே சேர்த்து விட்டாய் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தருமையான முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது அப்பா உம்முடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக, உம்மை சந்திக்கிறவர்களாக, உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் காணப்படுகிறவர்களாக நீர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும், ஆண்டவரே உயிரோடு இருக்கிற நாங்களும் உம்மை சந்திக்க வர வேண்டும். ஒருவேளை நாங்கள் இந்த உலகத்திற்கு முன்பாக பரியாசப்படப்பட்டாலும், உலகத்திற்கு முன்பாக பைத்தியங்களாய் காணப்பட்டாலும், ஒரு நாள் வரும் ஆண்டவரே,
நீர் நிரூபித்து காட்டுற நாட்கள் வரும். 100 ஆண்டு காலம் நோவா எல்லாரும் கண்களுக்கு முன்பாக பைத்தியமாய் காணப்பட்டான். ஒரு நாள் கர்த்தர் அவனை எல்லாருக்கு முன்பாக உயர்த்தி நிறுத்தினீர் ஆண்டவரே. அதே போல எங்களை உயர்த்தி நிறுத்துகிற காலம் ஒன்று வரும். அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க, உடைய பாதப்படியிலே காத்திருக்க, எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள, எங்கள் கால்களை கழுவி இருக்க, எங்கள் உச்சம் தளர்ந்த உள்ளம் கால் வரைக்கும் கிறிஸ்துவை சந்திக்கத்தக்கதாய் இருக்க கிருபை பாராட்டு. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்ட ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து இயேசு வேண்டும் என்று அவர்கள் ஒப்பு கொடுத்திருப்பார்களானால் கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை ஒரு விசை உம்முடைய இரத்தத்தால் சுத்திகரிப்பீராக, மன்னிப்பீராக. ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் முடிவிலே 3 நாள் முடியும் போது ஒரு பெரிய திரள் கூட்டத்தை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறுவடையாய் கொண்டு வந்து நிறுத்த கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் திருச்சபைக்காக நன்றி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.